என்னுடைய இன்ஸ்பிரேஷனுக்குரிய எழுத்தாளர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன் ஐயா, ஓகே. வாலி, கவிஞர் வாலி எல்லாம் வந்து அவையில்ட பாடல்கள் வந்து அது ஒரு அது ஒரு தனி ரகம். அதாவது அவையில்ட அந்த சொல்களை யூஸ் பண்ற விதமே வித்தியாசமா இருக்கும். விளங்குதோ? அந்த ஒரு ஏதோ ஒரு இன்டர்வியூல கூட இந்த ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. ஸோ அந்த யூஸ் பண்ற வே சீமானே வான்னு எழுதியிருக்கலாம். ரசிக்கும் சீமானேவா, ரசிக்கும் சீமானேவா, ஜொல்லிக்கும் உடை அணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். நடனம் புரிவோம்ன்றது வேற, கழிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இன்னைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ப்ரோ ரொம்ப அழகா இருக்கு ப்ரோ. நீங்க சொல்ல ஒரு இது நல்லா ஆழ்ந்து கேட்கும் போது அது லிரிக்ஸ் அப்படி இருக்கு அதுல. அது மாதிரி இந்த பாட்டு இருக்குல்ல, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மலரும் நெடி வண்ணமே, அதுல எல்லாம் வந்து இந்த கேட்கல ஒரு மாதிரி ஃபீலிங் வந்து இந்த பொதிகை மலை தோன்றி தரரை மதுரை பதிகன் செமையா இருக்கும். அதெல்லாம் கேட்கல. மற்றது இந்த அப்பைக்கெல்லாம் பியூர் தமிழ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் வந்து நான் எடுக்கிறது பழைய வாலி ஐயான பாட்டு, கண்ணதாசன் ஐயான பாட்டு, அதில் இவ்வளவோ இருக்கு ஐயா. எழுத துவங்கினா நீங்கெல்லாம் பாட்டை கேட்டு வடிவா டீப் பண்ணீங்கன்னா நீங்களே நாளைக்கு ஒரு பெரிய கவிஞனாக எழுத வலிக்கிறது. கண்டிப்பா நான் சும்மா எழுதித்தான் இப்படி ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க வேற இல்ல சொல்லக்கூடாது. கண்டிப்பா நீங்க நிறைய ஆர்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க, படிக்கணும் வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி.